ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது டிஎன்பிஎஸ்சி தமிழ். இந்த வீடியோ பதிவில் 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 2ல் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6th இருக்க 9 இயல்களுடைய லைன் பை லைன் கொஷின்ஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 7th இருக்க முதல் இயலுடைய லைன் பை லைன் கொஷின்ஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். 2வது இயலில் இருக்க முதல் செய்யுள் காடு. இப்பாடலின் ஆசிரியர் சுரதா. காட்டின் வளமே நாட்டின் வளமாகும். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் சுரதா. சொல்லும் பொருளும். ஈன்று என்ற சொல்லின் பொருள் தந்து. கொம்பு என்ற சொல்லின் பொருள் கிளை. அதிமதுரம் என்ற சொல்லின் பொருள் மிகுந்த சுவை. களித்திட என்ற சொல்லின் பொருள் மகிழ்ந்திட. நச்சரவம் என்ற சொல்லின் பொருள் விடமுள்ள பாம்பு. விடுதி என்ற சொல்லின் பொருள் தங்கும் இடம். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டதன் காரணத்தால் தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டவர் சுரதா. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் சுரதா. ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. சுரதா இயற்றிய நூல்கள் அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம். கிளியின் மொழி போன்றே இனிய சொற்களால் பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி என்று அழைக்கப்படும். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். இதெல்லாம் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல் வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார். புக் பேக் கொஷின்ஸ். வாழை கன்றை டேஷ் ஈன்றது. காடெல்லாம் என்ற சொல்லை பிரித்தியோத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம். கிழங்கு கூட்டல் எடுக்கும் சேர்த்தியோத கிடைப்பது கிழங்கெடுக்கும். இந்த இயலில் இருக்க 2வது செய்யுள் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இப்பாடலின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். சொல்லும் பொருளும். பரவசம் என்ற சொல்லின் பொருள் மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் என்ற சொல்லின் பொருள் துக்கம் விசாரித்தல். கொல்லிப்பாவை என்ற சிற்றுதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். இவர் ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் எனும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையில் பரிசு பெற்றவர். சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்ற தலைப்பில் நூலாக்கியவர் யார்? ராஜமார்த்தாண்டன். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் எனும் புது கவிதையின் ஆசிரியர் கலாப்பிரியா. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற புது கவிதையின் ஆசிரியர் கலாப்பிரியா. புக் பேக் கொஷின்ஸ். நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது டேஷ் கோலிக்குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை டேஷ் மண் ஒட்டிய பழங்கள். பெயர் அறியா என்ற சொல்லை பிரித்தியோத கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை என்ற சொல்லை பிரித்தியோத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை. நேற்று கூட்டல் இரவு என்பதை சேர்த்தியோத கிடைப்பது நேற்றிரவு. இந்த இயலில் இருக்க 3வது பாடம் விலங்குகள் உலகம். தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய காப்பகம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். இது திருநெல்வேலியில் அமைந்துள்ளது. 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது முண்டந்துறை புலிகள் காப்பகம். உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? 2 வகை. அவை ஆசிய யானை மற்றும் ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆப்பிரிக்க யானைகளில் 2ற்கும் தந்தம் உண்டு. யானைகள் கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது பெண் யானையே. யானைகள் நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல் இலை தழைகளை உணவாக உட்கொள்ளும். 65 லிட்டர் தண்ணீர் குடிக்கும். இவை மிகுந்த நினைவாற்றல் மற்றும் பாசம் நிறைந்த விலங்கு. கண் பார்வை குறைவு. கேட்கும் ஆற்றல் மோப்ப ஆற்றல் மிகவும் அதிகம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் கோவை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம்.
கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் உள்ளன. கரடி ஓர் அனைத்துண்ணி. கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு கரையான். நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும். இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்ட விலங்கு புலி. இது தனித்து வாழும் இயல்புடையது. இவை பண்புள்ள விலங்கு. இயற்கை விஞ்ஞானிகள் புலியை காட்டுக்கு அரசன் என அழைக்கின்றனர். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாக புலி விளங்குகிறது. உலகில் எத்தனை வகையான சிங்கங்கள் உள்ளன? 2 வகையான சிங்கங்கள் உள்ளன. ஒன்று ஆசிய சிங்கம். இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே உள்ளன. மற்றொன்று ஆப்பிரிக்க சிங்கம். புக் பேக் கொஷின்ஸ். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டாறு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய சேர்த்து எழுத கிடைப்பது வேட்டையாடிய. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு டேஷ் யானை தான் தலைமை தாங்கும். ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அடர்ந்த முடிகள். இந்த இயலில் இருக்க 4வது பாடம் இந்திய வனமகன். ஜாதவ் பையங் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? அசாம் மாநிலம், ஜோர்விராட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஜாதவ் பையங் 36 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் எந்த ஆற்றின் நடுவே காட்டை உருவாக்கினார்? பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே காட்டை உருவாக்கினார். ஜாதவ் பையங் சந்தித்த அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத். 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு வழங்கிய பட்டம் இந்திய வனமகன். ஜாதவ் பையங்குக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு 2015. ஜாதவ் பையங்குக்கு மதிப்புறும் முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுகாத்தி பல்கலைக்கழகம். ஜாதவ் பையங் உருவாக்கிய காடு பற்றி அறிய வந்த வனவிலங்கு ஆர்வலர் ஜிட்டு கலிட்டா. ஜாதவ் பையங் உருவாக்கிய காடு பற்றிய செய்தி எந்த இதழில் வெளியானது? டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த இயலில் இருக்க இலக்கணம் 4 வகை குறுக்கங்கள். 4 வகை குறுக்கங்கள் என்பது ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம். சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய மாத்திரை அளவில் குறைந்து ஒலிப்பது குறுக்கங்கள் எனப்படும். ஐகார குறுக்கம். ஐ, கை, பை ஆகியன ஐகார எழுத்துக்கள். தனித்து வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். வையம், சமையல், பறவை என சொற்களில் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கிறது. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஔகார குறுக்கம். ஔ, வௌ என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஔவையார், வௌவால் என சொற்களின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. மகர குறுக்கம். இம் எனும் மெய்யெழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பது மகர குறுக்கம். ஒரு சொல்லுக்கு இறுதியாக மகர மெய்யெழுத்து நிற்க வருமொழி முதலில் வகரம் வருமாயின் அது மகர குறுக்கம். எடுத்துக்காட்டு: வலம் வந்தான், வரும் வண்டி. ஒரு சொல்லில் ந, ந மெய்யெழுத்துக்களை அடுத்து அச்சொல்லுக்கு இறுதியாக மகர மெய்யெழுத்து வந்து நிற்குமாயின் அதுவும் மகர குறுக்கமே ஆகும். எடுத்துக்காட்டு: மருண், அருண், கேன், போன். ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிப்பதற்கு ஆயுத குறுக்கம் என்று பெயர். இது ஒரு சொல்லில் அமைந்துள்ள ஆயுத எழுத்தினை தொடர்ந்து ர, ட வர்க்கங்களை பெற்றிருக்கும். எடுத்துக்காட்டு: அக்ரிணை, முக்டீது, கக்ரீது. புக் பேக் கொஷின்ஸ். வேட்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1 மாத்திரை. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். பணம் கிடைத்தது.
சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். அடுத்து கலைச்சொற்கள் அறிவோம். தீவு என்ற சொல்லின் ஆங்கில சொல் இஸ்லாண்ட். இயற்கை வளம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் நேச்சுரல் ரிசோர்சஸ். வனவிலங்குகள் என்ற சொல்லின் ஆங்கில சொல் வைல்ட் அனிமல்ஸ். வன பாதுகாவலர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். உவமை என்ற சொல்லின் ஆங்கில சொல் பேரபிள். காடு என்ற சொல்லின் ஆங்கில சொல் ஜங்கிள். வனவியல் என்ற சொல்லின் ஆங்கில சொல் ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் பயோடைவர்சிட்டி. இந்த இயலில் இருக்க திருக்குறள். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் ஔவையார். திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள்: முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார். தமிழ் மொழியில் திரு எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் முதல் நூல் திருக்குறள். திருக்குறளில் உள்ள 3 பகுப்புகள்: அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும், பொருட்பாலில் 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களும் ஆக மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் மொத்தம் 1330 குறள்கள் உள்ளன. திருக்குறளின் வேறு பெயர்கள்: முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி. புக் பேக் கொஷின்ஸ். வாய்மை எனப்படுவது டேஷ். தீங்கு தராத சொற்களை பேசுதல். டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவனின் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொருட்செல்வம் என்ற சொல்லை பிரித்தியோத கிடைப்பது பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் என்ற சொல்லை பிரித்தியோத கிடைப்பது யாது கூட்டல் எனின். தன் கூட்டல் நெஞ்சு சேர்த்தியோத கிடைப்பது தன்னெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ சேர்த்தியோத கிடைப்பது தீதுண்டோ.